ஓம் சாய்ராம். என தருமை பிள்ளையே, மாயைங்கிற பேரில் உன்னை துன்ப கடலில் ஆழ்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் உன்னை விட்டு மாயமாக போய்தான் ஆகணும். நீ துன்பம், பிரச்சனை, கவலை, வருத்தம் இல்லை இப்படியான நெகட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்கிறதால மாய உன்னை சூழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. பயப்படாத, நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்க. மாயங்கிற இருள் சூழ்ந்திருந்தாலும் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். உன் கர்ம வினை முழுசா உன்னை சுதந்திரமாக விடாது. உன்னை மட்டும் இல்லாமல் யாரையுமே சுதந்திரமாக விடாது. நீ மெல்ல மெல்லத்தான் மாயையோட பிடியில் இருந்து வெளியில் வரணும். நீ நிறைய புண்ணியங்கள் செய்தால் ஒழிய மாயையோட பிடியில் இருந்து உன்னால் வெளியில் வர முடியாது. இதுக்கு பொறுமை, நம்பிக்கை மிக அவசியம். இதுக்காகத்தான் நான் பொறுமை, நம்பிக்கைங்கிற 2 நாணயங்களை உன்கிட்ட தட்சணையாக வாங்கிக்கிறேன். நான் எல்லார்கிட்டையும் தட்சணை கேட்க மாட்டேன். நீ தான் என்னோட செல்ல பிள்ளையாயிற்றே. வாழ்க்கையில் எல்லாமே கையை விட்டு போகிறதே சாயப்பான்னு கவலைப்படாத. இலைகள் அனைத்தும் உதிர்ந்த பின் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம். அதுபோல தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பழையது எல்லாம் விலகி புதுசாக மாறப்போகிற வசந்த காலம் தொடங்கத்தான் போகுது. நம்பிக்கையோட பொறுத்தரு, நல்லதே நடக்கும். முருகனுக்கு உரிய சஷ்டி நாளான இன்று 8-8-8-8 என்ற பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணை தொட்டு விட்டு தானே இந்த பதிவை கேட்க வந்த. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் முருகன் அருளால ஒரு அதிசயம் நிகழவிருக்கிறது. இது உன் வாழ்க்கையே மாற்றப் போகிறது. இன்று வேல்மாறலில் உள்ள முருகனின் திருப்புகழை பாடிக்கிட்டே இரு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று முருகனுடைய புகழ பாடிக்கிட்டு முருகன் அருள் கிடைக்கட்டும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.